tamiltc.fm. வணக்கம். GTN செய்திகள் வாசிப்பவர் நிருஷா கனகசபை. முதலில் தலைப்புச் செய்திகள். அவசரகால சட்டம் நீடிக்கப்படுவது ஜனநாயகத்துக்கு பாதிப்பானது என EPDPயின் நாடாளுமன்ற உறுப்பினரும் குழுக்களின் பிரதி தலைவருமான சந்திரகுமார் முருகேசு தெரிவித்துள்ளார். சாட்சியமளித்த வன்னி மக்களின் பாதுகாப்புக்கு அரசாங்கம் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என மாவை சேனாதிராஜா அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டுள்ளார். பயங்கரவாத தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் இன்று ஜனாதிபதி ஆணைக்குழு முன் சாட்சியமளிக்க உள்ளனர். எந்த குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்படாத நிலையில் 600 தமிழ் அகதிகள் படையினரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். மரபு ரீதியான யுத்த சர்வதேச சட்டங்கள் பயங்கரவாத அமைப்புகளுக்கு பொருந்தாதென ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியின் ஐநா உரை தகவல்களை ஏற்றுக்கொள்ள முடியாதென ஐக்கிய தேசிய கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. புலிகள் மீண்டும் தலைதூக்குவதை சர்வதேச சமூகத்தின் ஒத்துழைப்புடன் கட்டுப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ புலிகளுடன் தொடர்புகளை பேணியதாக சரத் பொன்சேகா சுட்டிக்காட்டியுள்ளார். டக்ளஸ் தேவானந்தா நாட்டில் இருக்கும்போதே பிரதி அமைச்சர் திசாநாயக்க பதில் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். முஸ்லிம்கள் மிகவும் அமைதியான சமூகத்தை சேர்ந்தவர்கள் என அலவி மௌலானா குறிப்பிட்டுள்ளார். வளரும் நாடுகள் வளர்ந்த நாடுகளின் உதவியையே முற்றிலும் நம்பியிருக்கக்கூடாதென பராக் ஒபாமா அறிவுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். அவசரகால சட்டம் நீடிக்கப்படுவது ஜனநாயகத்துக்கு பாதிப்பானது எனவும் அது நாட்டின் அபிவிருத்திக்கும் தடையாக இருப்பதாக EPDPயின் நாடாளுமன்ற உறுப்பினரும் குழுக்களின் பிரதி தலைவருமான சந்திரகுமார் முருகேசு தெரிவித்துள்ளார். எப்படியான பாதுகாப்பு காரணங்களை முன்வைத்தாலும் அவசரகால சட்ட நீடிப்பு என்பது நாட்டுக்கு பாதிப்பானது. மக்களின் துயரங்கள் வெளிநாட்டு முதலீடுகளாக மாறியுள்ளன. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நாட்டில் யுத்தத்தை இல்லாதொழித்து அச்சத்தை போக்கியுள்ளார். மக்களுக்கு சகல தரப்பினரும் பொறுப்பு கூற வேண்டும். அபிவிருத்தி மீள் புனரமைப்பு என்ற விடயங்களை மீண்டும் சிந்திக்க வேண்டும். யுத்தத்தை எதிர்நோக்கிய மக்களுக்கு இழப்பீடுகள் வழங்கப்பட வேண்டும் எனவும் சந்திரகுமார் முருகேசு குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அவசரகால சட்டம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நல்லிணக்க ஆணைக்குழுவின் முன்னிலையில் வன்னி மக்கள் அளித்த சாட்சியத்தை ராணுவ பேச்சாளர் மறுத்துள்ள நிலையில் அந்த மக்களின் பாதுகாப்பு தொடர்பில் எமக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளது. எனவே சாட்சியமளித்த மக்களின் பாதுகாப்புக்கு அரசாங்கம் உத்தரவாதம் அளிக்க வேண்டுமென்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயலாளரும் யாழ் மாவட்ட எம்பியுமான மாவை சேனாதிராஜா நேற்று சபையில் கோரிக்கை விடுத்தார். யுத்தம் என்ற பெயரில் வடக்கு கிழக்கில் எமது சமூகத்தை அழித்தொழித்தது போதும், சொத்துக்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்தியது போதும். தற்போது அங்கு இடம்பெற்று வருகின்ற சட்டவிரோத சுண்ணக்கல் அகழ்வை தடுத்து நிறுத்துமாறும் எமது பிரதேசங்களையாவது பாதுகாக்குமாறும் அவர் அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அவசரகால நீடிப்பு பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே மாவை சேனாதிராஜா இதனை தெரிவித்தார். இங்கு அவர் மேலும் கூறுகையில், யுத்தம் நிறைவடைந்து விட்டதாகவும் புலிகளை அழித்து விட்டதாகவும் கூறுகின்ற அரசாங்கம் எதற்காக இந்த அவசரகால சட்டத்தை நீடித்துக் கொண்டிருக்கிறது என்பது தெரியவில்லை. அவசரகால சட்டம் தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டு வருவதால் ராணுவ படைகளுக்கான அதிகாரங்கள் அதிகரிக்கப்படுகின்றன. இவ்வாறு ராணுவ அதிகாரங்கள் அதிகரிக்கப்படுவதன் மூலம் அது சிவில் நிர்வாகத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் அச்சுறுத்தலாக அமைந்துவிடுகிறது. யுத்தம் நிறைவடைந்து 1.5 வருடங்கள் சென்றுவிட்ட போதிலும் தமிழ் மக்களின் நிலங்கள், வீடுகள் ராணுவத்தினரிடமிருந்து விடுவிக்கப்படவில்லை. இன்று கூட நமது மக்களின் வீடுகளை ராணுவத்தினர் ஆக்கிரமித்து முகாமிட்டுள்ளனர். யுத்தத்தினூடாக நமது மக்கள் அழிக்கப்பட்டுவிட்டனர். இந்நிலையில் சூழல் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று சுட்டிக்காட்டி காங்கேசன்துறையில் சுண்ணக்கல் அகழ்வினை தடுத்து நிறுத்தியிருந்தோம். இது இவ்வாறிருக்க செப்டம்பர் 16 வவுனியாவில் அமைக்கப்பட்டுள்ள முகாமொன்றில்
கணிசமான தொகை முன்னாள் போராளிகள் புனர்வாழ்வளிக்கப்பட்ட நிலையில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் பெற்றோர் அவர்களை அழைத்துச் செல்ல முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன் பிரகாரம் கடந்த 18ஆம் தேதி அவர்களது பெற்றோர் குறித்த முகாமுக்கு சென்று கையெழுத்திட்டுள்ள போதிலும் இதுவரையில் அவர்கள் விடுவிக்கப்படவில்லை. அவர்கள் எங்கு இருக்கின்றனர் என்ற தகவலும் இல்லை. எனவே அவர்களை உடனடியாக விடுவிக்குமாறு நாம் அரசாங்கத்தை வலியுறுத்துகிறோம். இது இவ்வாறிருக்க அரசாங்கத்தினால் அமைக்கப்பட்டுள்ள கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு விசாரணைகளை நடத்தி வருகிறது. இதில் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களும் சாட்சியம் அளித்துள்ளனர். தமது பிள்ளைகள், கணவன்மார், சகோதரர்கள் காணாமற் போயுள்ளதாகவும் அவர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் இருப்பதாகவும் இன்னும் தாம் சந்தித்தவற்றையும் ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியமாக வழங்கியுள்ளனர். எனினும் ராணுவ பேச்சாளர் இந்த தமிழ் மக்களின் சாட்சியத்தை மறுத்திருப்பதானது எமக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனவே நல்லிணக்க ஆணைக்குழுவில் சாட்சியமளித்த எமது மக்களின் பாதுகாப்புக்கு அரசாங்கம் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்று மாவை சேனாதிராஜா குறிப்பிட்டுள்ளார். கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள விடுதலை புலிகளின் தகவல்களை அறிந்து கொள்ளும் நோக்கில் பயங்கரவாத தடுப்பு பிரிவின் அதிகாரிகளை தமது ஆணைக்குழுவின் முன் ஆஜராகி சாட்சியம் அளிக்குமாறு கற்றுக்கொண்ட பாடங்கள் மூலமான அனுபவங்கள் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழு கேட்டுள்ளது. பயங்கரவாத தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் இன்று ஆணைக்குழு முன் அழைக்கப்படவுள்ளனர். ஆணைக்குழுவின் அதிகாரிகள் நேற்று முன்தினம் நந்திக்கடல், புதுமாத்தலன், முள்ளிவாய்க்கால் ஆகிய பிரதேசங்களுக்கு சென்று பார்வையிட்டனர். புலிகளினால் பலவந்தமாக படையில் இணைக்கப்பட்டவர்கள் மற்றும் புலிகளுடன் தொடர்பு பட்டிருந்த நபர்களும் புனர்வாழ்வு முகாம்களில் வைக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து விசாரிப்பதற்காகவே தாம் பயங்கரவாத தடுப்பு பிரிவின் அதிகாரிகளை அழைத்துள்ளதாக ஆணைக்குழுவின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த அதிகாரிகளிடம் விசாரணை நடத்திய பின்னர் விடுவிக்கப்பட வேண்டியவர்கள் குறித்து ஆணைக்குழு ஜனாதிபதிக்கு பரிந்துரை செய்யவுள்ளது. எந்த குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்படாத நிலையில் 600 தமிழ் அகதிகள் பாதுகாப்பு படையினரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜால ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்து தண்டனை வழங்கப்பட வேண்டும் அல்லது அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அவசரகால சட்டம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வடக்கில் முன்னர் வாழ்ந்த சிங்கள குடும்பங்களை குடியேற்றுவதற்காக மீள்குடியேற்ற அமைச்சர் மில்ரோய் பினாண்டோ நடவடிக்கை எடுத்து வருகிறார். எனினும் வடக்கில் இடம்பெயர்ந்துள்ள தமிழ் மக்களை மீள்குடியேற்ற எந்த வேலைத்திட்டமும் இல்லை எனவும் ஜால ஜெயவர்தன குறிப்பிட்டுள்ளார். சிறைச்சாலைகளில் 25 வயதுக்கும் குறைந்தவர்கள் 653 பேர் கைதிகளாக இருப்பதாக சிறைச்சாலை மறுசீரமைப்பு மற்றும் புனர்வாழ்வு அமைச்சர் டியூ குணசேகர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அவசரகால சட்டத்தை மேலும் ஒரு மாதத்துக்கு நீடிக்கும் பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த எண்ணிக்கையானது மொத்த சிறை கைதிகளில் 5.1% அத்துடன் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளவர்களில் 25 வயதுக்கும் குறைந்த 1639 பேர் இருப்பதாகவும் இது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள மொத்த கைதிகளின் எண்ணிக்கையில் 11.9% எனவும் டியூ குணசேகர குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவ விஜயசிங்க எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். மரபு ரீதியான சர்வதேச யுத்த சட்டங்கள் பயங்கரவாத அமைப்புகளுக்கு பொருந்தாதென ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் அமைப்பின் 65வது பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். சட்ட ரீதியான அரசாங்கங்களுக்கு இடையிலான பிணக்குகளின் போது சர்வதேச சட்டங்களை எதிர்பார்க்க முடியும் என்ற போதிலும் பயங்கரவாத அமைப்பொன்றுடனான போராட்டங்களின் போது இதனை எதிர்பார்க்க முடியாதென அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக பிரசாரம் செய்த தமிழீழ விடுதலை புலிகள் தமிழ் மக்களையே கொடூரமாக நடத்தியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாதிகளை பயங்கரவாதிகளாகவே நோக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இலங்கை தமிழ் மக்களின் நலன்கள் தொடர்பில் உலகின் வேறு எந்த நாடும் காட்டாத அளவுக்கு இலங்கை கரிசனை காட்டி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். எமது நாடு எதிர்நோக்கிய துயரமான சகாப்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் 90% இடம்பெயர் மக்கள் மீள் குடியேற்றப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். பலஸ்தீன பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு எட்டப்படும் என இலங்கை மக்களின் சார்பில் தாம் வேண்டிக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை கூட்டத்தில் ஆற்றப்பட்ட உரையின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாதென ஐக்கிய தேசிய கட்சி கூறியுள்ளது. இலங்கையில் வறுமை ஒழிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ள போதிலும்
உண்மையில் வறுமை ஒழிக்கப்படவில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகளின் மிலேனிய அபிவிருத்தி இலக்குகளை எட்டுவதற்கு அதிக முனைப்பு காட்டப்பட வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தனிநபர் தலா வருமானத்தின் அடிப்படையில் நாட்டின் வறுமை நிலை கணிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். 2006-2007 ஆண்டின் 15 வீத புள்ளி விவரங்களின் அடிப்படையில் ஜனாதிபதி கருத்து வெளியிட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் பணவீக்க நிலைமைகள், வடக்கு கிழக்கு மக்களின் வாழ்வாதாரம் ஆகியன தொடர்பில் கவனம் செலுத்தப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அனைத்து காரணிகளையும் கருத்திற்கொண்டு வறுமை நிலைமை கணிக்கப்பட்டால் இலங்கையில் அதிகளவு வறியவர்களின் எண்ணிக்கை உயர்வாக காணப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். குறை போஷாக்கு நிலைமையுடன் அதிகளவானோர் காணப்படுவதாகவும் நாளொன்றுக்கு 2 அமெரிக்க டாலர்களையேனும் வருமானமாக ஈட்ட முடியாத பலர் நாட்டில் காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். புலிகள் மீண்டும் தலை தூக்குவதை சர்வதேச சமூகத்தினரின் ஒத்துழைப்புடன் கட்டுப்படுத்துவதற்கு தேவையான சகல நடவடிக்கைகளையும் உடனடியாக முன்னெடுக்க வேண்டியது அரசின் பொறுப்பு என்று பிரதமர் DM ஜாரட்ன நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது தெரிவித்தார். அவசரகால சட்டத்தை மேலும் 1 மாத காலத்துக்கு நீடிப்பது தொடர்பான பிரேரணை மீதான விவாதத்தை ஆளும் தரப்பில் தொடக்கி வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். பயங்கரவாதம் தோற்கடிக்கப்பட்டதையிட்டு உலகின் பல நாடுகள் இலங்கையை பாராட்டியுள்ளன. இதனூடாக சமூக பொருளாதார ரீதியாக நாடு பாரிய நன்மைகளை பெற்றுள்ளது. குறிப்பாக உல்லாச பயணத்துறையில் பாரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இது நாட்டின் பாதுகாப்பு நிலைமை உயர் நிலைமையில் இருப்பதை சர்வதேச மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்தி இருப்பதையே எடுத்துக்காட்டுகிறது. இலங்கை தொடர்பாக உலக மக்கள் மத்தியில் நல்ல அபிப்பிராயம் வளர்ந்து வருகிறது. எமக்கு கிடைக்கப்பெற்று வருகின்ற பாராட்டுக்களை நாம் தொடர்ந்தும் பேணிக் கொள்ள வேண்டும். இதற்கு தேவையான வேலை திட்டங்கள் முன்னெடுக்க வேண்டியது எமது பொறுப்பாகும். இந்த திட்டங்களை இன மத பேதங்களுக்கு அப்பால் இலங்கையர் என்ற அடிப்படையில் நாம் முன்னெடுத்து வருகின்றோம். மேலும் ஈழக்கனவை கைவிடாதவர்கள் உலகில் இருக்கவே செய்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கு தேவையான பின்புலத்தை தயாரித்துக் கொள்வதற்காக முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர்களது செயற்பாடுகளை நோக்கும்போது அவர்கள் மீண்டும் இந்த நாட்டில் செயற்பட முயற்சிப்பதையும் அவர்களது செயற்பாடுகளை மீளமைக்க திட்டமிட்டிருப்பதையும் எடுத்துக்காட்டுவதாக அவையுள்ளது. அதனால் புலிகள் மீண்டும் தலை தூக்குவதை உடனடியாக கட்டுப்படுத்துவதற்காக சர்வதேச சமூகத்தினரின் ஒத்துழைப்புடன் தேவையான சகல நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார்.